guys, welcome back to the another vlog. இந்த vlogல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபைன் கார் வாஷ் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு காரோ பைக்கோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு காரு அல்லது ஒரு பைக் ஏதாவது ஒன்று இருக்கும். காரோ அல்லது பைக்கோ ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடைக்கு போனோம்னா பைக்காக இருந்தால் ஒரு 200, காராக இருந்தால் ஒரு 500. ஆனால் இந்த கார் வாஷ் மிஷின் இருந்ததுன்னா நம்மள்ட்ட ஒரு 2 பக்கெட் தண்ணி இருந்தால் போதும். உங்கள் வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்போ வேணால் நீங்கள் வந்து வாட்டர் சர்வீஸ் கடையில் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இது வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடம். அதனால் வந்து எப்படி இது வந்து தயாரிக்கிறாங்க, எவ்வளோ ப்ரைஸு, எப்படி வாங்குறது, இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கண்ணி இந்த வீடியோ வாங்க போகலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம ஃபேமிலியெலாம் ஜாயின் பண்ணலாம்னா அப்படியே அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் தட்டி விட்டுருக்காங்க. இப்போ போகலாம் வாங்க. உங்கள் பேர் என்னங்கண்ணா? என்னை முருகனுங்க. முருகன், ஓகே. இப்போலாம் வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வந்து வெஹிக்கிள் 2 வீலர் ஆர் 4 வீலர் இருக்கும். ஒரு கார் வாஷுக்குன்னு கடைக்கு போனோம்னா எப்படியா இருந்தாலும் 2 வீலர் ஆர் 4 வீலர் வந்து ஒரு 200லேருந்து 500 ஆகுது. அந்த கார் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பொத்தி அப்படியே பலன்னு இருக்கும். அப்புறம் அடுத்த 3ஆவது நாள் சேர் அடிச்சிடும், அழுகையிற அப்புறம் அப்படியே சுற்றுவாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம இது போர்ட்டபுளாக இந்த கார் வாஷ் மிஷின் வாங்கிக்கிட்டோம்னா ஒரு மோஸ்ட்லி எவ்வளோ தண்ணி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார் வாஷ் பண்ணுறதுக்கு முக்கியம். அப்போ எவ்வளோ வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு பைக்கு 2 வீலர் வந்து கார் வாஷ் பண்ணால் எவ்வளோ வாட்டர் தேவைப்படும்? இல்லை, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 வீலர் வாஷ் பண்ணுங்கிற மாதிரி இருந்தாக்கா ஒரே ஒரு அதாவது 20 லிட்டர் பக்கெட் இருக்கலாம். ஒரு பக்கெட் இருந்தால் ஒரு 2 வீலர் வாஷ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸில் வாஷ் பண்ணிடலாம். ஓகே. 2 பக்கெட் இருந்தாக்கா டோட்டல் ஃபுல் காரே வாஷ் பண்ணிடலாம். ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே கடையில் விடும்போது ஒரே ஒரு கம்ஃபர்டபுளுக்காக விடுவாங்க. என்னென்னா அதோடைய ஃபினிஷிங் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். அவங்க அந்த ஃபோம் வாஷ்லாம் பண்ணி அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வந்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு அந்த வாட்டர் ப்ரெஷர் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த கார் வாஷ் மிஷின் வந்து எந்த அளவுக்கு போர்ஸ் நமக்கு கிடைக்கும்? இது நம்மகிட்ட ஒரு 3 கேட்டகரியில் பண்ணுறோங்க. 90 பார், 110 பார், 140 பார் பண்ணுறோம். இப்போ அதாவது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷருங்கிற விட ரெண்டாவது நாங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பளபளப்பு இதெல்லாம் வேணுங்கிற மாதிரி இருந்தாக்க இப்போ எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டு ஃபோம் க்ளீனிங் ஆப்ஷனும் தனியாக செப்பரேட்டாக கொடுக்குறோம். இப்போ அந்த நீங்கள் ஃபோம் கண்டெய்னரில் என்ன லிக்விட் போகிறீங்க, லிக்விட் போட்டு பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் பக்காவாக ஃபுல்லாக நீங்கள் ஃபோம் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிஷின் நம்ம கார் மேலேயோ 2 வீலர் மேலேயோ ஃபுல்லாக ஃபோம் வந்து பட்டதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோம் கேனை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக கண்ணில் சும்மா வாட்டர் பிடிச்சிங்கனாக்க ஃபுல்லாக பக்காவாக அதே கிளீனிங் ஆகிடும். நம்மளது எவ்வளோ வருது ப்ரைஸ்? நம்மளது வந்து எம்ஆர்பி வந்து 7,880 வருதுங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக ஆஃபரில் செல்லிங் ப்ரைஸு 6,280 கொடுத்துட்ருக்கோம். 6,280 ரூபா. ஓகே. இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு நம்மளோட வியூவர்ஸ் யாராவது கான்டாக்ட் பண்ணால் ஏதாவது ஆஃபர், டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ண முடியுங்களா? பண்ணி தரலாங்க. பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். உங்களுக்கு 90 பார் ப்ரெஷருங்க. இது வந்து உங்களுக்கு நார்மல் மாடல். வீட்டில் 2 வீலர் 2 காரு வாஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 40 வால் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் டாய்லெட்னா கூட ஹெவி ப்ரெஷர் வரும். ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது 90 பார், இது 90 பார் ப்ரெஷருங்க. இது சரி, ஓகேங்க ஜி. இப்போ ஓகே, நீங்கள் இதோடைய டீட்டெயில்ஸ் ஒன்றும் பெருசாக நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. நமக்கு வந்து இது எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, இதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் நம்ம கொஞ்சம் இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடுங்க ப்ராடக்ட்டை. இன்லெட் ஹோஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இது நீங்கள் பக்கெட்டில் போகிற மாதிரி இல்லை டேப்பில் வேணாலும் டேப்பில் கனெக்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம். இது 2 மீட்டர் ஹோஸ் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு இந்த ஹோஸ் கனெக்டர் இது, அதாவது நீங்கள் டேப்பு தூரமாக இருக்குன்னாக்க நீங்கள் எவ்வளோ லென்த்து வேணும், 1/2 inch யூஸ் தான், டியூப் தான். நார்மலாக இந்த கார்டனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த இது தான். அதுக்கு ஃபிட் பண்ணுறது தான் இந்த ஹோஸ் கனெக்டர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கனெக்டர் நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணிக்கலாம்னாக்க இந்த த்ரெட்டிங் கழட்டிட்டு அவுட்டர் கவரு ஃபுல்லாக புஷ் பண்ணி ஈஸியாக லாக் பண்ணிடுறீங்க. லாக் பண்ணிவிட்டு கவரை லாக் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான் இன்லெட் கவர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து இன்லெட் ஃபிட் பண்ணுறதுக்காக என்னென்னு கேட்டிங்கனாக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் ஃபில்டர் ஒன்று கொடுத்துட்றோம். இப்போ இந்த மிஷினோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் சைடில் இருக்குது இல்லைங்களா, இது வந்து இன்லெட்டு. இப்போ இன்லெட் நீங்கள் வந்து இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணிடுறீங்க. டிரான்ஸ்பரண்ட் ஃபில்ட்ரு கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் இந்த ஹோஸை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான் இன்லெட் ஓவர். பக்கெட்டில் வேணாலும் பக்கெட்டில் போகிற மாதிரி இந்த ஃபுட்பால் ஒன்று கொடுத்துட்றோம். இந்த ஃபுட்பால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஹோஸ் கனெக்டரை எடுத்துகிட்டு ஃபுட்பால் இருக்கு இல்லைங்களா, ஃபுட்பால் எடுத்து நீங்கள் நார்மல் பக்கெட் இருக்கு இல்லைங்களா, பக்கெட்டில் போட்டால் சப்போஸ் இது 2 வீலர் 4 வீலர் வாஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் சப்போஸ் மருந்து ஏதாவது நீங்கள் அடிக்கணும், கார்டன்லாம் வீட்டுக்கு முன்னால் கார்டன்லாம் வச்சுருக்கோம், அதுக்கு நீங்கள் மருந்து ஏதாவது ஃபெர்டிலைசர் ஏதாவது அடிக்கணும்னா கூட நீங்கள் பக்கெட்டில் கலந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு அப்படியே நீங்கள் கன்று மூலமாக அப்படியே நீங்கள் மருந்து கூட அடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது அவுட்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 மீட்டர் ஹோஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, சேம் இதே ஹோஸ் கொடுத்துருக்கோம் டெமோவில். ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா மிஷினோட அவுட்லெட் டாப் சைடில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அவுட்லெட்டு சும்மா சிம்பிள் உள்ள புஷ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு மேலே அவுட்டர் கவர் இருக்குது. நீங்கள் கேப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு.
இன்னொரு எண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் கன் இருக்குது இல்லைங்களா, கன்று சேம் அதே மாதிரி தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நார்மல் இதை பவர் கார்டு ப்ளக்கில் போட்டுட்டு மிஷின் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்று நம்ம கையில் இருக்குது. ஸோ ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே அதுலேருந்து நீங்கள் எங்கேயுமே கடைக்கே போக மாட்டீங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஃபோர்ஸ்லாம் வந்து குறையே சொல்ல முடியாதுங்க. நீங்கள் கடையில் என்ன ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்குமோ அதே மாதிரியே நீங்கள் போர்ட்டபுளாக வீட்டில் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு பக்கெட் இருந்தீங்கன்னா ஒரு பைக்கை வந்து கார் வாஷ் பண்ணிக்கலாம். கன்று எல்லாமே இதில் நார்மலாக ஆக்சுவலாக நம்ம கன் அப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோம் வாஷ் பண்ணணும்னா அந்த ஃபோம் கண்டெய்னர் கொடுத்துறோம் இல்லைங்களா, ஃபோம் கண்டெய்னர் பாருங்கள் லிக்விட் இதில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபோம் அதில் லிக்விட் கனெக்ட் பண்ணிட்டு அதில் ஜஸ்ட் அதில் அட்டாச் பண்ணிட்டா போதும். அட்டாச் பண்ணிட்டா போதும். யூஸ் பண்ணிட்டு மேலே லாக் பண்ணிட்டா லாக் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம ஃபோன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோம் அப்படி போட்டோம் இல்லைங்களா, அவ்வளோ இதே அப்படி ஃபுல்லாக ஊற ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சும்மா அந்த ஃபோம் கண்டெய்னர் அதே மாதிரி வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ப்ரெஷர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ப் வேணால் ஷார்ப் போடுறது இல்லைங்களா, நீங்கள் சப்போஸ் ஸ்ப்ரே மாதிரி வேணாலும் ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கார் வாஷ் மிஷின் வந்து இதே போர்ஸில் இதே ப்ரெஷரில் வந்து ஆன்லைனில் வந்து 12,000 சம்திங் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ எனிவே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா டே டு லைஃப்பில் எல்லார் வீட்லேயுமே காரு பைக் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு மிஷின் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மிஷினை வந்து பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம். நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதை ஃபர்தர் டிஸ்கஷன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க guys. எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.